மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 30ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தலைப்பு செய்திகள், ஓகேவா? அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள். இதில் நடுவில் அப்பப்போ ஒரு சில போனஸ் கேள்விகளும் இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம ரிவிஷனுக்காக நம்ம கேட்டுக்கிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கேட்குற கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸாகவும் ரிவிஷனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணியை நீங்கள் இந்த வருஷமாக நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். அதுக்கு நடப்பு செய்திகள் கண்டிப்பாக ஒரு கீ ரோல் ப்ளே பண்ண போகுது. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். இன்றைய தினத்துக்கான தலைப்பு செய்திகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு, இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான தினம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பிறந்த தினம். அதை முன்னிட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பெருமைகள் மற்றும் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு, சரியா, பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. ஓகேவா? இதை முன்னிட்டு நிறையா சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வராங்க. அதனால் புதுசாக நிறைய மசோதாக்களும் வந்துட்டு இருக்குது. அதை எதுவுமே விடாமல் கிளியராக பார்த்துருக்கும் பாருங்கள். பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டம் 2024, அது தொடர்பான சட்ட மசோதா 2026, ரெண்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நடுவில் ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி. சரியா, குல்பீர் சிங் வரலாற்று சாதனை, எந்த போட்டியில் என்ன விளையாட்டு பிரிவில் இந்த சாதனை படைச்சிக்கிறாங்க குல்பீர் சிங் அவர்கள், அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான அகைன் இந்தியன் பாலிட்டி, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது, அதனுடைய சிறப்புகள் என்ன, சரி, அது ஏன் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு, அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் மத்திய அரசு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரசிடென்ட் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டது, இதுதான் முதல் முறை. இந்த கமிட்டி எதற்காக போட்டிருக்காங்க, இதனுடன் தொடர்புடைய செய்திகள் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் கேள்வி நம்ம பார்க்க போறோம். சரியா? இது தலைப்பு செய்திகள். இனிமே நம்ம பார்க்க போறது விரிவான செய்திகள். அதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் சிறப்புகள், பெருமைகள், சாதனைகள் எல்லாமே பார்க்க போறோம். பிறந்த தினம் இன்றைய தினம், அதாவது ஜூலை 30ஆம் தேதி 1886ஆம் ஆண்டில் பிறந்தவர். பிறந்த இடம் எதுன்னு புதுக்கோட்டை. ரொம்ப முக்கியமான ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 1912 என்னென்ன சாதனைகள் அப்படின்னு சொல்லி பாருங்க. 1912 சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்ற சாதனை படைத்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். சரியா? 1912 டைட்டானிக் கப்பல் நீரில் மூழ்கியதில் அந்த வருஷம் தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் அப்படிங்கிற சாதனை முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் படைத்திருக்கிறாங்க. இது தவிர பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிட்டன் ஆண்டுட்டு இருக்கும்போது இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற சாதனை படைத்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். எந்த ஆண்டு? 1926. ஓகே. இது தவிர நிறைய முக்கியமான பொறுப்புகள் வகிச்சிருக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லி பாருங்க. என்னென்ன பொறுப்புகளில் மாநில சமூக நல ஆலோசனை வாரியத்தின் முதல் தலைவி, பெண் தலைவியாக பொறுப்பேற்றவர். அடுத்து 1927 1930 வரைக்கும் சென்னை மாகாணம், சரி, மெட்ராஸ் ப்ராவின்ஸோட சட்ட மேலவை உறுப்பினர். வருஷத்தை பார்த்துக்கோங்க, 1927 30 வரைக்கும். அதே மாதிரி அதனுடைய துணைத் தலைவராகவும் சரியா இருந்திருக்கிறாங்க 1925. மறக்காதீங்க. அதே மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னை, அதாவது மெட்ராஸ் சட்டமன்றத்தில் முதலில் 1930ஆம் ஆண்டு முன்மொழிந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இந்த வருஷம் 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை, அந்த பில்லை மெட்ராஸ் அந்த ப்ராவின்ஸோட சட்டமன்றத்தில் முன்மொழிந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் 1930. அதனைத் தொடர்ந்து சரியா, இது சட்டமாக மாறியது எப்பன்னு பாருங்க. அக்டோபர் 7 1947 தான் இந்த தேவதாசி சட்டம் முறைப்படி அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டது. இது தவிர மெட்ராஸ் மாநகராட்சிகள் பணியாற்றிய முதல் பெண் என்ற சாதனை படைத்திருக்கிறாங்க. இது தவிர ரொம்ப முக்கியமான செய்தி, நிறைய எக்ஸாம்பிள் கேட்டது பாருங்க. அவ்வை இல்லம், சரியா, ஆதரவற்ற பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட அந்த இப்போ நமக்கு தோழி விடுதி அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஆதரவற்ற பெண்களுக்காக தொடங்கப்பட்ட அந்த சேவைக்கு தான் என்ன பேர்? அவ்வை இல்லம் அப்படிங்கிற சேவை. இந்த திட்டமானது, இந்த சேவை இல்லமான தொடங்கப்பட்ட வருஷம் 1931 சென்னையில் தொடங்கியிருப்பாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அதே மாதிரி 1947ஆம் ஆண்டில் சரியா, டெல்லியில் இருக்க ரெட் ஃபோர்ட்டுக்குள்ள செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடியில் சரியா முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் உருவப்படம் சரியா இடம்பெற்றிருந்தது. பெயர் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து அவர்கள் பேரில், முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பேரில் 2 முக்கியமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்குது. எதெல்லாம் சொல்லி பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவித்தொகை திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுமா? 1967. சரியா, கலப்பு திருமண உதவித்தொகை திட்டம் 1967. அதுவும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பேரில் தான் தொடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மகப்பேறு நிதி உதவி திட்டம் தமிழ்நாடு அரசு 1989 தொடங்கினாங்க. அதுவும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பேரில் தான் செயல்பாட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பேரில் தொடங்கப்பட்டது தான் தற்போது சரிங்களா அப்படியே மாறி புதுமை பெண் திட்டமாக மாறி செயல்பாட்டில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக
இவர்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுடைய சேவைகளை பாராட்டுற மாதிரி இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளில் 3ஆவதும் குடிமக்களுக்கு வழங்கப்படுகிறதுல 3வது உயரிய விருதுமான ஓகேவா அந்த பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்ட வருஷம் 1956 ஓகேவா. அடுத்து தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட மசோதா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, பெரிய லெவலில் நியூஸில் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். பொது தேர்வுகள் சரியா பாருங்கள், இந்தியாவில் பொது தேர்வுகள் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2024. அதில் ஒரு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இப்போ நியூஸில் வந்துட்டு இருக்கு பாருங்கள். மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்த பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது, இப்போ லோக்சபாவில் நிறைவேற்றியாச்சு. அடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். அது ஓகே ஆச்சுன்னா இந்த சட்ட திருத்த மசோதா சட்ட திருத்தமாக மாறும். ஞாபகம் வச்சுக்கோம். சரி, இந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லி பாருங்கள். சிறப்புகள், மசோதாவின் சிறப்புகள்: தேர்வு வினாத்தாள் கசிவு அல்லது பிற முறைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இது தவிர அபராதம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரை விதிக்கப்படும். சரியா? அதே சமயத்தில் குழுவாக, அது நபர்களுக்கு மேலே பார்த்தோம், இண்டிவிஜுவல், இங்கே பார்க்குற ஒரு டீமாக சரியா திட்டமிட்டு அரங்கேற்றப்படும் குற்றங்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதே மாதிரி 10 கோடி வரை அபராத தொகையும் விதிக்கப்படும். சரியா? அப்போ தனிநபர்களுக்கு வேறு, குழுவாக திட்டமிட்டு பண்ணால் அவங்களுக்கு தண்டனை விவரங்கள் வேறு. ஓகேவா? அடுத்தபடியாக தேர்வு முறைகேடு குற்றங்களை விசாரிக்க எந்த ஒரு அமர்வு நீதிமன்றத்தையும் சிறப்பு விரைவு நீதிமன்றமாக நியமிக்க மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும். அதே மாதிரி சிறப்பு விரைவு நீதிமன்றங்களின் தினசரி அடிப்படையில் விசாரணை என்னன்னு சொல்லி பாருங்க. குற்றப்பத்திரிகை எப்போ தாக்கல் செய்கிறாங்களோ, அந்த சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பத்திரிகை எப்போது தாக்கல் செய்யப்படுகிறதோ அதுலேருந்து 3 மாதங்களுக்குள் விசாரணை கண்டிப்பாக நிறைவடைய வேண்டும். 3 மந்த்துங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தேவையின் அடிப்படையில் சிறப்பு பணிக்குழுவினை அமைக்க மத்திய அரசிற்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி காவல்துறை மத்திய முகமைகள் சிறப்பு பணிக்குழுவின் விசாரணை 2 மாதங்களுக்குள் நிறைவடைய வேண்டும். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக வேற என்ன சிறப்புகள் அப்படி சொல்லிங்கிறது பாருங்க. வழக்குகளில் வாதிட சிறப்பு வழக்குரைகளை நியமிக்க மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. எந்த ஒரு தீர்ப்பு, தண்டனை அல்லது உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யவும் 3 மாத காலத்திற்குள் அதற்கு தீர்வு காணும் வழிமுறையை வகுக்கிறது இந்த புதிய சட்ட திருத்த மசோதா. சரிங்களா? அடுத்தபடியாக சூப்பரான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. சாதனை மனிதன் குல்வீர் சிங் சரி ஒரு வரலாற்று சாதனை படைச்சுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 ஆண்டிற்காக ஸ்காட்லாந்தின் தலைநகரம் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் 10,000 மீட்டர் 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீரர் குல்வீர் சிங் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலம் ஒரு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 10,000 மீட்டர் ரேஸில் சரியா ஓட்ட பந்தயத்தில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்தியர், அதாவது பதக்கம் வென்ற முதல் இந்தியர், அதே முதல்ல பார்த்தோம். சரியா? அதுவும் என்ன பதக்கம்? வெள்ளி பதக்கம் வின் பண்ணி அசத்திருக்கிறாங்க குல்வீர் சிங் அவர்கள். சரிங்களா? அடுத்து அகைன் இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு சட்டம், குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் சட்டம் 1925. சரியா? இந்தியாவில் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் செப்டம்பர் 1, 2025 முதல் 2025 முதல் அமலுக்கு வந்துள்ளது. அப்போ குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் சட்டம் நிறைய, அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இருக்குது, என்பிஆர், என்ஆர்சி இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துக்கிறோம். அந்த வகையில் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வந்தது. இது பழைய சட்டங்களை மாற்றி கடுமையான அபராதங்களை விதித்து எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துகிறது இந்த புதிய சட்டம் 2025. இது தொடர்பான ஒரு மசோதாவையும் மத்திய அரசு பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? ஓகே. இந்த புதிய சட்டமானது ஒரு சில பழைய சட்டங்களை சரியா ஒன்றா இணைச்சு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் சொல்லி பாருங்க. ரத்து செய்யப்பட்ட, அதாவது ஒன்றிணைக்கப்பட்ட சட்டங்கள், பழைய பாஸ்போர்ட் சட்டம், இப்போ ரீசெண்டாக பாஸ்போர்ட் சட்டம் 1967 பார்த்துருப்போம். இங்கே பார்க்குறது பழைய பாஸ்போர்ட் சட்டம் 1920, வெளிநாட்டினர் பதிவு சட்டம் 1939, வெளிநாட்டினர் சட்டம் 1946. இதெல்லாம் மாற்றப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு தான் புதிய சட்டம் செப்டம்பர் 2025 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த புதிய சட்டத்தின்படி சரியா கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. என்னன்னு சொல்லி பாருங்க. ஆவணமற்ற வெளிநாட்டினருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும். அடுத்து விசா வழங்குதல், பதிவு செய்தல் மற்றும் நாடு கடத்துதல் ஆகியவை நவீனமயமாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டத்தின்படி. சரிங்களா? அடுத்து அகைன் இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய முக்கியமான ஒரு கமிட்டி பாருங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு. ஓகேவா? பாருங்க. செப்டம்பர் 2, 2023 அன்று, செப்டம்பர் 2023 சரி செப்டம்பர் 2, 2023 லைஃப்பில் மறக்கக்கூடாது. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை ஆய்வு செய்வதற்கு இஸ்ரோ செலுத்திய நாள் செப்டம்பர் 2, 2023. அதே டேட்டில் தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில், அதாவது 14th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இந்த கமிட்டி போட்டுக்கிறாங்க. சரியா? இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதன் நோக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்தியா முழுமைக்கும் நாடாளுமன்ற தேர்தல், சரிங்களா, அதாவது மக்களவைத் தேர்தல், அடுத்து மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவதற்காக தேவையான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்கு தான் இந்த கமிட்டி போட்டுக்கிறாங்க. சரியா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். சரியா? ஓகே. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த கமிட்டி போட்டுக்கிறாங்க 2023. அதற்கப்புறம் இந்த கமிட்டி தன்னுடைய அறிக்கையை மார்ச் 2024 அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர், சரி, தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் தான், ஓகேவா, திரௌபதி முர்மு அவர்களிடம் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த கமிட்டியோட பரிந்துரைகளை ஆராய்வதற்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்கப்பட்டது. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு, சரியா, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அமைக்கப்பட்டது. இதன் தலைவர் BP சௌத்ரி. இந்த கமிட்டியோட காலம் கொஞ்சம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதனால தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இது எல்லாமே இன்றைய தினத்திற்கான முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அவ்வை இல்லம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின். பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, குடியேற்ற மற்றும் வெளிநாட்டவர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் குழு எதனுடன் தொடர்புடையது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.